ஹெட்மாஸ்டர் கொடுத்த மோட்டிவேஷன், டாக்டர் சொன்ன அந்த வார்த்தை, இதற்காகவே நீட் தேர்வில் சாதித்து காட்டிய கூலி தொழிலாளி மகன். மாற்றுத்திறனாளி மாணவனின் குடும்பம் மற்றும் பள்ளிக்கூடம் பெரும் மகிழ்ச்சியில். சிவகங்கை மாவட்டம் காமளை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்து வந்தார். பின்பு சிவகங்கை மாவட்டம் பீர்க்கலைக்காடு ஊரில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். அப்பொழுது 6ஆம் வகுப்பு சேரும் பொழுது இந்த மாணவரை கண்ட தலைமை ஆசிரியர், நீ நல்லா படி தம்பி, படித்து டாக்டரா வரணும் என்று அந்த மாற்றுத்திறனாளி மாணவருக்கு பெரும் உந்துதலாக இருந்தார். பின்பு மாணவன் நன்றாக படித்து கொண்டு வந்தார். ஆகையால் தன் கடின உழைப்பினாலும் ஆசிரியர்களின் அறிவுறுத்தலாலும் குறிப்பாக தலைமை ஆசிரியரின் உந்துதலாலும் தன்னை போல் உள்ளவர்களை தான் மருத்துவராக ஆன பிறகு சரி செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோடும் நீட் தேர்வு எழுதுவதற்கு அயராது உழைத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றார். பின்பு அந்த மாற்றுத்திறனாளி மாணவருக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்று மாணவர் தெரிவித்தார். வணக்கம், என் பேர் நாகராஜ். நான் கமலை கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் கமலை ஸ்கூல் படித்தேன். அங்கே அந்த ஸ்கூல்லேயும் அடி ரொம்ப வசதிலாம் இல்லை. ஏன்னா எங்கள் கிராமம் ஒரு சின்ன கிராமம், அதனால் ரொம்ப வசதிலாம் இல்லை. ஆனால் சொல்லி தருவாங்க நல்லா. ஆனால் எங்கள் ஊரில் படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க. நான் என்னத்தை படித்து எல்லாம் வேலைக்கு தானே போகிறாங்க, நீங்கள் ஏன் படிக்க போகிறீங்க, வீட்டில் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சார் அங்கே இருக்கவங்க இல்லைம்மா எல்லாரும் படிக்கலாம், நீங்கள் படிக்கலைங்கிறக்காண்டி விடாமல் பசங்களையும் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி எங்களை சார் குட்டியை கொண்டே படிக்க வச்சாங்க. எங்களை இங்கே வந்தோடனே 6ஆவது வந்தோடனே எங்கள் சார் சொன்னார், எங்கள் ஹெச்எம் சார், நீ கண்டிப்பாக உன்னை பெரிய ஆளாக ஆக்குவோம் தம்பி, டாக்டர் ஆக்குவான், நீ ஆகிற, ஏன்னா உன்னால் நடக்க முடியலைங்கிற, உன்ன மாதிரி பசங்களை நீ சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அவ்வளோவா அதில் ஒரு அவேர்னஸ் இல்லை. அப்புறம் போக நான் கண்டிப்பாக நம்மளால் முடியலை அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. நம்மளை மாதிரி இனி யாரும் வரக்கூடாதுக்காண்டி நான் படித்தேன். எங்கள் சார், எங்கள் முத்துராமலிங்க சார், அவர் நம்ம மாவட்டத்தில் நீட் கோஆர்டினேட்டராக இருக்கார். அவர் அவங்களை படிக்க போகும் சார்னு முன்னுக்கு ஹெச்எம் சார் சொன்னாங்க. ஆமாம் சார் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னனால எங்கள் சார் முத்துராமலிங்க சார், மற்ற சார் எல்லாருமே சார் டீச்சர் எல்லாரும் சேர்ந்து எங்களை படிக்க வச்சாங்க. எடுத்து நான் 1 மாதம் முடிச்சதுக்கப்புறம் நீட் எழுதினேன். நான் 136 மார்க் எடுத்தேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்ம நம்மளை மாதிரி யாரையும் வரவிடக்கூடாது, நம்மளை மாதிரி நடக்கிறவங்களுக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நான் போய் பார்க்கையில் எங்கள் ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தேன். அப்போ சொன்னாங்க பண்ண முடியாது அப்படின்னாங்க. அது ஏன்னு கிட்டதுக்கு உங்களால் காசு கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா நம்மளால் காசு கட்ட முடியாதனால தான் நம்மளை விட்டோமுங்கிற ஒரு இது இருந்துச்சு. அந்த இதை நான் இது பண்ணக்கூடாது, காசு சரி பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நான் படித்தேன். இன்னைக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கே எங்களுக்கு இவ்வளவுக்கு எங்கள் டீச்சர்ஸாக தான் முக்கிய காரணமே. அவங்க இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ தூரம் இப்போ உங்களுக்கு முன்னாடி நின்று பேட்டியும் கொடுக்க முடியாது. அவங்க இருந்தனால தான் இப்போ நாங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம். எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. கமலை எங்கள் ஊர். நல்ல விதமாக என் பையன் எங்கள் ஊரில் 5ஆவது வரைக்கும் படித்தான். படித்து இப்போ ஊர் விட்டு ஊர் போய் என் பையன் இப்போ படித்து இப்போ பெரிய ஆளாக வந்திருக்கிறான். 12ஆவது வரைக்கும் படித்து பாஸ் பண்ணனான். நீட்லேயும் எழுதி அதுலேயும் பாஸ் ஆகி நல்ல விதமாக இருந்தான். ஒரு டாக்டருக்கு படிக்கணும், நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக படித்தான். படித்து இப்போ நீட் தேர்வில் கிடச்சிருக்கு, சீட்டு கிடச்சிருக்கு. மதுரையில் கிடச்சிருக்கு சார். மதுரையில் கிடச்சி நல்ல விதமாக என் மையன் படித்து நல்ல விதமாக அதை நானும் டாக்டர் ஆகி இந்த ஊருக்கு வரையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இலவசமாக என் மையன் வைத்தியம் பார்க்கணும். அவன் ஒரு டாக்டராக படித்து வந்திருக்கிறான். நல்ல விதமாக நல்ல மக்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கணும், மருத்துவம் பார்க்கணுங்கிற ஆசை என் மையனுக்கு. நாங்கள் கூலி வேலை தான் சார் பார்க்குறோம். கூலி வேலை தான், 100 நாள் வேலை பார்ப்போம். நடவு மழை தண்ணி பெய்ஞ்சுன்னா நடவு போவோம். கால்வா வேலையும் பார்ப்போம் சார். செங்க கால்வா வேலை இப்ப இல்லை சார், இப்ப இல்லை. உலகில் 2 புனிதமான இடம் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. ஆசிரியர் பணியே அறப்பணி என்று ஆசிரியர்களின் எண்ணம் போல் மாணவர்களின் வாழ்வை நல்வழிப்படுத்தி மேன்மேலும் உயர உங்கள் பணிகள் சிறக்கட்டும்.